வணக்கம் நண்பர்களே. இது உண்மையும் ஆராய்க. நம்ம இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு அரச குடும்பம் உலகத்தை வந்து எப்படி ஆளுது, எப்படி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பத்தி நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கோம். மக்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து சிலர் இலுமினாட்டிகளுக்கு ஆதரவா இருக்காங்களா, அவங்களுக்காக செயல்படுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். இலுமினாட்டி அப்படின்னு நான் சொல்றது அந்த குடும்பங்களை மட்டும்தான் குறிக்கும். மற்றவங்கெல்லாம் வந்து அந்த இலுமினாட்டிகளுக்கு உதவி செய்யும் கையாட்கள். சக்கி வாசுதேவ், சர்க்குரு, அவர் வந்து இலுமினாட்டிகளால் இயக்கப்படுறாரா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பிரபலங்கள் இலுமினாட்டி கைப்பாவைகளா அப்படின்னு ஆராய்ஞ்சு நம்ம காணொளி போடும்போது, அந்த பிரபலங்களை பத்தி மக்கள் தேடும்போது கூட வந்து இலுமினாட்டி அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது அது என்ன இலுமினாட்டி அப்படின்னு அந்த காணொலியை பார்க்கறதுனால இலுமினாட்டின்னு ஒரு விடயம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் இலுமினாட்டிகளை பத்தி அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. இந்த காரணத்திற்காகவும் நம்ம வந்து பிரபலங்களை பத்தி பேசுறோம் அதிகமா. இனிமே நிறைய காணொலிகள்ல பேச போறோம். சக்கி வாசுதேவ பத்தி பார்க்கலாம். அவருடைய ஈசா யோகா மையம், அதனுடைய அடையாளம் ஈசா அப்படிங்கிறது முக்கோண பிரமிடுக்குள்ள வரையப்பட்டிருக்கு. அதோட அவருடைய புத்தகங்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டைப்படத்துல பல இடங்கள்ல பிரமிடுகளும் சர்க்குரு வந்து ஒத்தை கண்ணோட இருப்பது போலவும் நிறைய படங்கள் இருக்குது. இதை வந்து நீங்க பார்த்துருக்கலாம். பார்க்கலன்னா பாருங்க போய். அடுத்ததா சென்னையில் நடந்த ஒரு உலகம் தழுவிய ஃப்ரீமேசனுடைய மாநாடு. அதுல வந்து சர்க்குரு வந்து பேசுற கலைக்கப்பட்டு அங்க போய் பேசியிருக்கிறாரு. ஆனா வந்து அவர் உலக அமைதியை பத்தி அதுல பேசுறதா சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐநாவில் நடைபெற்ற யோகா பற்றிய கருத்தரங்கு, அதுலயும் அவர் போய் பேசியிருக்கிறாரு. உலகம் அளவுல யோகாவை கொண்டு போனதுல சக்கியும் ஒரு முக்கியமான ஆள். இப்போ வந்து சக்கி வாசுதேவ் இலுமினாட்டிகளால செயல்படுத்தப்படுறாரா இல்லைன்னா சுதந்திரமா தான் செயல்படுறாரா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கலாம். அவர் பயன்படுத்தி இருக்கிற பிரமிடு மற்றும் ஒற்றை கண்ணுக்கான காரணம் தான் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஆராய்வோம். சக்கி வாசுதேவ் யாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கான பதில் கிடைக்கும். இவர் வந்து அதிகமா ஓகக்கலையை பத்தி தான் பேசுறாரு. அதை வந்து நிறைய இடங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சியும் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல வந்து இந்த மண்ணுடைய பல பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள், எதுக்காக சில விடயங்கள் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம், அதை பத்தியும் நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறாரு. நான் நிறைய விடயங்கள் இவர் பேச்சுல தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லிங்க பைரவி அப்படின்னு ஒண்ணு. அது வந்து பாதரசத்தால உருவாக்கப்பட்ட ஒரு லிங்கம். உண்மையில வந்து இது மருத்துவம் சார்ந்த விடயம். இது வழிபாட்டு சார்ந்தது அல்ல, மருத்துவம் சார்ந்தது. இவருடைய யோக கலையும் மருத்துவம் சார்ந்தது தான். அதுக்கப்புறம் இவர் வந்து சிவாவுக்கு கொடுக்கிற விளக்கம், அதாவது சிவனை கடவுள்னு சொல்லாம ஆதியோகி அப்படின்னு சொல்றாரு. ஆதியோகினா இந்த பிரபஞ்சத்தை முதல் முறையா முழுமையா புரிஞ்சுக்கிட்டவன், அது எப்படி இயங்குது, அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், எப்படி செயல்பட வைக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் அவன் தான் ஆதியோகி அப்படின்னு சொல்றாரு. அதோடு சிவாங்கிறது பிரபஞ்சத்தையும் கருப்பையும் எதுவும் இல்லாத தன்மையும் குறிக்கும் அப்படிங்கிறாரு. இவர் வந்து ஒற்றை கண் அடையாளத்தை பயன்படுத்துறாரு. இந்த ஒற்றை கண் அடையாளம் இது வந்து சிவனுடைய மூன்றாம் கண். இது வந்து கடவுள் சம்பந்தப்பட்டது இல்லை, எல்லாருக்குமே வந்து இந்த மூன்றாம் கண் இருக்கு. அந்த மூன்றாம் கண்கிறது நம்ம உடல்ல இருக்க ஒரு உறுப்பு. அந்த உறுப்பை வந்து செயல்படுத்துறது வழியா நம்மளால விழிப்புணர்வு அடைய முடியும். டிவி மற்றும் தொலைபேசி இதெல்லாம் வந்த பிறகு பக்கத்துல என்ன நடக்குன்னு கூட நமக்கு கவனிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு விழிப்புணர்வு குறைஞ்சிட்டே வருது. விழிப்புணர்வு அதிகரிக்கிறது வழியா உங்களால வந்து சாதாரணமா பார்க்கறது வழியாகவோ இல்லை கேட்கறது வழியாகவோ அதிகப்படியான தகவல்களை உங்களுக்குள்ள எடுத்துக்க முடியும். இதை எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எதிர்காலத்தை கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கில திரைப்படமான லூசி, அந்த படத்தை பல பேர் வந்து லூசிஃபரை பத்தி சொல்லியிருக்கதா சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் விழிப்புணர்வை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு மருந்தின் வழியாக விழிப்புணர்வு அடைய முடியும் அப்படிங்கறத காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிசா 2 அப்படிங்கிற தமிழ் திரைப்படம், அதுல வந்து கருப்பு, அதாவது முன்னோர்களின் ஆவிகளின் வழியா நமக்கு விழிப்புணர்வை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது பிசா 2ல சொல்லப்பட்டிருக்கு. இதைதான் அந்த மூன்றாம் கண் குறிக்குது. இலுமினாட்டிகள் இந்த மூன்றாம் கண்ணை பயன்படுத்துறதை விட இதை கண்டுபிடித்த மக்களுக்கு தான் இது அதிகமா சொந்தம். உண்மைதான? இலுமினாட்டிகள் தற்போது பயன்படுத்தும் எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லாமே வந்து உண்மையில கண்டுபிடிச்சது சாதாரண மக்கள், காடுகளில் வாழ்ந்த தற்சார்பு குடிகள், வேட்டையாடி வாழ்ந்த அந்த மக்கள். அவங்க எதையும் அழிக்கல, தங்களுக்கு தேவையானதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு பல விடயங்களை அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா இந்த முக்கோண வடிவம், இதுவும் வந்து ஓக கலாச்சாரத்துல பயன்படுத்தப்படுறது தான். அப்போ வந்து சக்கி வாசுதேவ் இலுமினாட்டிகளால கட்டுப்படுத்தப்படலையா அப்படின்னா எனக்கு முழுமையா தெரியாது. நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஆனா அவரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பெரும் முயற்சி பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல கதைகள், திடீர்னு அவரை பத்தி அது இது இது இதுன்னு நிறைய பேசினாங்க. ஆனா சக்கி வாசுதேவ நம்புறவங்க, அவரோட இடத்துக்கு போயிட்டு வரவங்க சொல்றாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு. யாரோ சொல்லல, அங்க சென்று பார்த்த எனது நண்பர்கள் சொன்னதை வச்சு சொல்றேன். தொலைக்காட்சிகளில் சொல்லப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் பொய்யானவை. உங்களுக்கு தான் தெரியுமே, நம்மளால மறுத்து எதையுமே பேச முடியாது எதுலேயும்.
கடந்த நிகழ்வுகள்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்து மீடியா ஒண்ண சொல்லிட்டா, இல்லன்னா அரசாங்கம் ஒண்ண முடிவு பண்ணிட்டா நம்மளால மாத்தவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் அது வந்து எல்லா மக்களையும் சென்றடையாது. ஆனா நிச்சயமா வந்து இலுமினாட்டிகள் அவர வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவாங்க. அதற்கான முயற்சிகள தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஹீலர் பாஸ்கர் வந்து அவர் வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சிட்டதா சொல்றாரு. எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. அவர் வந்து இன்னும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அவர் வந்து தனக்கு கிடைக்கும் விளம்பரங்கள வந்து பயன்படுத்திக்கிறாரு. அவங்களால கொடுக்கப்படுற விளம்பரங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டு, அவரு இன்னும் நெறைய பேருக்கு இத சென்றடையணும். ஓக கலாச்சாரம் சென்றடையணும் அப்படின்னு விரும்புறாரு. ஏன்னா, அதன் வழியா விழிப்புணர்வு அடையலாம். எப்படி வாழலாம்னு கத்துக்கலாம். ஓடத் தேவையில்ல. அந்த மாரி நெறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா இப்படி வளர்ந்துட்டு வர்ற ஒருத்தர நிச்சயமா விடமாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பேச்சுகள கேட்டீங்கன்னா வந்து, சில அறிவியல் பூர்வமான விடயங்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க நெறைய விடயங்களுக்கு காரணமே தெரியாம பண்ணிட்டு இருப்போம். சடங்குகள் அந்த மாதிரி முறையில. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நெறைய விடயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இலுமினாட்டிகள் எதுக்காக காளிய வழிபடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து அவருடைய காணொளியில கிடைச்ச சிறு துப்ப வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் கேட்டீங்க. சென்ற காணொளி. அது வந்து ரொம்ப மோசமாவே இருந்தது. ஏன்னா ஆடியோவும் சரி கிடையாது. எதுவும் சரி கிடையாது. அப்ப என்ட்ட தகுந்த உபகரணங்கள் இல்ல. இப்ப எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. பரவாயில்லாம காணொளி செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுல வந்து ஒரு விடயம் சொல்லியிருந்தேன். சக்கிவாஸ் தேவிட இருக்க ஆற்றல் என்னன்னா, பாதரசத்த திடப்படுத்துறது. இத வந்து பலர் பண்றாங்க. நம்ம இதுலயே வந்து நெறைய பேர் வந்து மூலிகைகள வச்சும், சில விஷயங்கள வச்சும் பாதரசத்த திடப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள்ல வேதியியல் முறையில பாதரசம் திடப்படுத்துறதெல்லாம் இருக்கு. ஆனா சக்கிவாஸ் தேவ் வந்து வெறும் கண்ணாலும், அவர் வந்து சாதாரணமா பாதரசத்த தொட்டாவும் அது வந்து கட்டியாவறதா சொல்றாங்க. பார்த்தவங்க சொல்றாங்க. சக்கி வாசுதேவ பின்பற்றிட்டு இருக்கிற எனது நண்பர்கள், அதாவது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா நிச்சயமா இவ்வளவு பெரிய இதா பண்ணிட்டு இருக்கவர்கிட்ட கவனமா தான் இருக்கணும். எப்பனாலும் அவருடைய நிறுவனம் அவங்களால பிடிக்கப்படலாம். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் தலைகீழ மாற்றப்படலாம். இல்லைன்னா வேற ஏதாவது உள்ள செலுத்தப்பட்டு வேற மாதிரி மாற்றப்படலாம். இப்பவே அவர் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து அறிவியல் சார்ந்ததுதான். வழிபாடு சார்ந்தது இல்ல, அறிவியல் சார்ந்தது. எல்லாமே அவருடைய ரிங்க பைரவியா இருக்கட்டும், அவருடைய யோக கலையா இருக்கட்டும், எல்லாமே வந்து அறிவியல் சார்ந்ததா இருக்குது. அப்புறம் அந்த சக்கி வாசுதேவ் சொல்ற சிவா அப்படிங்கிற ஆள், அவரை பத்தியும் நான் நிறைய விடயங்கள் தேடிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு. நிச்சயமா வந்து நூல்கள்லயோ எதையோ தேடினா அது வந்து சரிப்பட்டு வராது. உண்மையான கிராம மக்கள்கிட்ட இந்த மாதிரி கதைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிராம மக்கள்கிட்ட வந்து எந்த சிதைவும் ஏற்படாம உண்மைத்தன்மை பல ஆண்டுகளாக கடத்தப்பட்டு வந்திருக்கும். அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். மீண்டும் இலுமினாட்டிகளை பத்தி. இலுமினாட்டிகள் எப்படி வந்து வெற்றிகரமா 99.99% பேருக்கு தங்களை பற்றியே தெரியாம எல்லா விடயங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பழங்குடி மக்களிடம், அந்த சிறந்த பழங்குடி மக்களிடம் அவங்ககிட்ட இருந்த கலைகளையும் அவங்களுடைய தொழில்நுட்பங்களையும் இவங்க வந்து கத்துக்கிட்டு அதை பயன்படுத்துறது தான் முக்கியமான காரணம். உலகிலேயே சிறந்தவர்கள் யாருன்னா தற்சார்போடு பழங்குடிகள் மக்களாக வாழ்பவர்கள் தான் உலகிலேயே சிறந்தவர்கள். நீங்க வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நீங்க வந்து சக்கி வாசுதேவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சக்கி வாசுதேவ் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல தெரியும்னா அவரை பத்தி விடயங்களை கீழே சொல்லுங்க. அதுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டி நாகரிகம் வளர்ச்சி அடைந்து கழிவறைகள் கட்டி வாழ்ற இனம் வந்து சிறந்ததா, இல்லைன்னா வந்து பழங்குடிகளா யாருக்கும் தொந்தரவு இல்லாம இயற்கையை கூட தொந்தரவு செய்யாம தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியோட வாழ்ற, எதையும் பத்தி கவலைப்படாம வாழ்ற பழங்குடிகள் சிறந்தவங்களா அப்படிங்கிறத நீங்க கீழே சொல்லணும். அடுத்ததா இலுமினாட்டிகளை பத்தி முதலா தெரிஞ்சுக்கிற என் நண்பர்கள், அவங்க வந்து எல்லா காணொளிகளையும் பார்க்கணும். அப்பதான் வந்து இலுமினாட்டிகள்னா யாரு, அவங்க எப்படி வந்து நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஹீலர் பாஸ்கருடைய காணொளிகள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா தெளிவா தெரியும் எல்லாம். அதோட வந்து நான் ஒரு மின்னூல் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த மின்னூலுடைய பெயர் இலுமினாட்டி அரச குடும்பம் அறிமுகம். அதுல வந்து பாதி மின்னூலை வந்து நான் வந்து வெளியிட்டு இருக்கிறேன். மீதி எழுதி முடிக்க போறேன். அந்த மின்னூலை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவான சிந்தனை கிடைக்கும். அதாவது இலுமினாட்டிகள்னா யாரு, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி வந்து ஒவ்வொன்றையா கட்டுப்படுத்துனாங்க அப்படின்ட்டு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஆதாரங்களும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து உதவியா இருக்கும். அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணுங்க, படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய கருத்தை எனக்கு வந்து அனுப்பி விடுங்க. அப்புறம் ஏதாவது சந்தேகம்னாலும் கேளுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட இந்த காணொளியை உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் பல காணொளிகள் வர இருக்கு. அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து காணொளி போட்ட உடனே தெரிஞ்சிடும். உடனே நீங்களும் வந்து பார்த்துடலாம். நன்றி.